மலேசியா மலேசியா. இது என்ன ரயில்வே ஸ்டேஷனா இல்ல 5 ஸ்டார் ஹோட்டலா? ஹாய், ஓவர் கிளீனா வச்சிருக்காங்க. இது யாரு? ஓ, மலேசியா போலீஸ். ஐ எம் a college student. இதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டுல இருந்து மலேசியாக்கு வந்திருக்கேன். நைஸ் மீட்டிங் யூ. You are under arrest. அரஸ்டா? என்னத்துக்கு சார்? நீ தான் முதல்ல ட்ரெயின்ல பாட ஆரம்பிச்ச. உன்னை பார்த்து மத்த பசங்க எல்லாம் பாடினாங்கன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. பப்ளிக் நியூஸ். என்னது பாடுறது பப்ளிக் நியூசன்ஸா? எங்க ஊர்ல பஸ் ட்ரெயின் ஓடுறதே நாங்க பாட்டு பாடுறதுக்காக தான் சார். பிறந்தா தாலாட்டு, செத்தா ஒப்பாரின்னு பாட்டு எங்க வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சது சார். இசை ஞானி, இசை புயல், இசை வசந்தம், தேனிசை தென்றல் தேவா, மெல்லிசை மன்னர்னு இவங்க எல்லாம் பிறந்த மண்ல இருந்து வந்த என்ன போய் பாடாதன்னு சொன்ன வாட்ட காமெடி. போய் ரூல்ஸை மாத்துங்க சார். போங்க சார், போங்க சார். என்ன விட்டுருங்க சார். நான் முதல்ல மலேசியாவுக்கு வந்திருக்கேன் சார். இங்க காயத்ரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகணும். அங்க கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தமிழ்நாட்டுல எங்க அப்பாவுக்கு தோஸ்து சார். அவர் தான் சார் என் கேர் டேக்கர். எக்ஸ்கியூஸ் மீ சார், அங்க பாருங்க. இவர் சொன்னாரு கிருஷ்ணா, அவருடைய சன் ஸ்ரீராம் நான் தான் சார். இவர் எங்க வீட்டுல தான் தங்க வந்திருக்காரு. அடடே, அந்த ஸ்ரீராம் நீதானா? பாரு, நீ யாருன்னு தெரியாம உங்களோட பாட்டுலாம் பாடிவிட்டேன். நீ ஊருக்கு புதுசுன்றதுனால உன்னை விடுறேன். மலேசியாவுல இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத. கவலைப்படாதீங்க சார். இனிமே நான் உங்ககிட்ட மாட்டவே மாட்டேன். ஹாய். ஹாய். How are you? How do you do? நீங்க எல்லாம் நம்ம காலேஜ் தானா? இல்ல கண்ணா, நீ தான் எங்க காலேஜ். That's a good joke. ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க, அசிங்கமா கையில புக்ஸ வச்சுக்கிட்டு ஸ்டூடண்ட்ஸ் இன்சல்ட் பண்றீங்க. அப்ப புக்க வேற எங்க வைக்கிறது? இங்க வா. இங்கயா? ஆமா, வயித்துக்கு சாப்பாடு போடுற படிப்பை வயித்துக்கிட்டே தான் வைக்கணும். அடாடாடாடாடா, ஒரு ஊரையே காலேஜ் ஆக்கி வச்சிருக்காங்களே. காலேஜ சுத்தி பாக்குறதுக்குள்ள கால் ஏஜே முடிஞ்சிரும் போல இருக்கேடா. ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. எங்களுக்குன்னு யாருமே இல்ல. இந்த காலேஜ்ல தான் கல்யாணம் படிக்கணும்னு வந்திருக்கோம். யாரு இவங்க? டேய், ஏதோ பிரச்சனை, வா. ஸ்ரீராம், இவங்க நம்ம காலேஜ் ஓல்ட் ஸ்டூடண்ட்ஸ். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இங்க ஓடி வந்திருக்காங்க. இவங்க கல்யாணத்தை ஸ்டூடண்ட்ஸ் தான் நடத்தணுமா? கல்யாணமா? காலேஜ்லயா? ஸ்டூடண்ட்ஸா? ஏன்பா, கல்யாணம் பண்ணணும்னா ஒண்ணு கோயிலுக்கு போங்க, இல்லாட்டி ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்க்கு போங்க, இல்லைன்னா எங்க ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் அதுக்காகவே கட்டி வச்சிருக்காங்க. அது மாதிரி எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கங்க. கோவிலுக்கு போனோம், மூடி இருந்தது. ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போனா சாட்சி இல்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்களால போக முடியாது. பிரதர், இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரின்சிபல் வந்துருவாரு. அவர் தலைமையிலே பண்ணிக்கங்க. நான் மணி அடிச்சதா ஒரு பிரின்சிபால், இல்லன்னா ஒரு நோபால். வாழ்க்கையில என்ன இருக்கு? இன்னைக்கு சத்தா நாளைக்கு பால். என்ன எங்கிட்டயே சாரிப்பா, நீ தானே சேர்மன், பண்ணி வை. காலேஜுக்குள்ள பூந்துட்டா உங்களுக்கு கல்யாணம் நடந்துருமா? ஒழுங்கா 2 பேரும் வெளிய வாங்க. மரியாதையா பொண்ணையும் பையனையும் வெளிய அனுப்புங்கடா. இல்ல நாங்க உள்ள வரோம்டா. ஏய், இத நீங்க பாருங்க, அவங்கள நான் பாத்துக்கறேன். டேய் ஸ்ரீராம், நான் கூட காலேஜுக்குள்ள வந்த உடனே பாடம் படிப்புன்னு லைஃபே வேஸ்டா போயிடுமோன்னு நினைச்சேன்டா. நல்ல வேளை நான் வந்த முத நாளே சென்டிமெண்டா ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. இதான்டா காலேஜ். டேய் நில்லுங்கடா, ஓடிடாதீங்கடா, அவசரப்படாதீங்கடா, நில்லுடா. டேய், ஏன்டா ஃபைட்டுக்கு போற? வெப்பன்லாம் போலாமா? இந்தா, இத ஓபன்டா சொல்லிடாத. அங்க தான் நிக்கறானுங்க, போய் தாக்கு. டேய் வாங்கடா, வாங்க, சீக்கிரம் வாங்கடா, வாங்க. காலேஜுக்குள்ள ரவுடிங்க நுழையறத என்னால அனுமதிக்க முடியாது. அப்படிதான். நீ தாலியை சீக்கிரம் கட்டுறா.
நீ அப்படியே லெஃப்ட்ல வாடா, அப்படியே பூந்து ரைட்ல வாடா, அப்படியே ஜம்ப் பண்ணி லெஃப்ட் வா. கேப்டன் மாதிரி சோத்துல கால வச்சு திரும்பி ஆடுறா. ஸ்ரீராம் போலீஸ். என்னது இது? இந்த ஊர்ல கரெக்ட் டைமுக்கு போலீஸ் வருதே. அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் லூஸ் மோஷன், ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் an opposite equivalent reaction. பிரசன்ட் சார். நான் தான் சார் இந்த காலேஜ் சேர்மன். அந்த பையனையும் பொண்ணி வெளியே வர சொல்லுங்க. சார் நாங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட் சார். இங்க இருக்கிறதுலே வயசுல பெரியவர் நீங்க தான். எத்தனையோ கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க. சும்மா பந்தா பண்ணாம ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். என்ன தைரியம் இருந்தா பெரியவங்க சம்மதம் இல்லாம இந்த கல்யாணத்தை நீங்க நடத்தி வச்சிருப்பீங்க? சார் அவங்க காதலர்கள் சார். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, பண்ணிக்கிட்டாங்க. அதை தடுக்கிறதுக்கு நான் யாரும் இல்ல, நீங்க யார் சார்? நான் அவன் அண்ணன்டா. என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டல, உன்னை நான் விட மாட்டேன், மறக்க மாட்டேன். உன்னையும் நான் மறக்க மாட்டேன், இதையும் நான் மறக்க மாட்டேன். இன்னையில இருந்து உனக்கு பிரச்சனை ஆரம்பம். சார் சண்டைக்கு ஹாக்கி ஸ்டிக்ஸும் ஸ்டெம்ஸும் எடுத்து கொடுத்தவன் இவன் தான் சார். யூ மே கோ. எஸ் சார். என் பேர் தமிழ்ச்செல்வன் சார். வாட் இஸ் திஸ்? விளையாடத்துக்கு யூஸ் பண்ண வேண்டிய பொருளை எடுத்து சண்டைக்கு எதுக்காக கொடுத்த? சார் நான் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கேன் சார். ஒரு பொருளை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணாம வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்றதா சார் நம்முடைய பழக்கம். உதாரணத்துக்கு படம் பார்க்கிற விசிடியே ஆட்டோ ரிக்ஷா பின்னாடி ரிஃப்ளெக்டரா யூஸ் பண்ணுவோம். மாட்டுக்கும் குதிரைக்கும் அடிக்க வேண்டிய லாடத்தை வீட்டு முன்னாடி கட்டி தொங்க விட்டு திருஷ்டிய கழிப்போம். தரைய பெருக்க வேண்டிய தொடப்பத்தை அதுக்கு யூஸ் பண்ணாம தோசை ஊத்துற கல்ல துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் சார். சார் பக்தியோட நெத்தியில பூச வேண்டிய விபூதிய கண்ணாடிய பளபள பாக்குறதுக்காக துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் சார். இது மாதிரி ஏகப்பட்ட மேட்டர்கள் நாங்க. உன்னை ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்றேன். சார் 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 என் லைஃபை கெடுத்துறாதீங்க சார். ஏன் சார் நீங்களே ஒரு பொருள் அதுக்கு யூஸ் பண்ணாம வேற ஒரு மேட்டருக்கு யூஸ் பண்றீங்களே, நான் யூஸ் பண்ண கூடாதா? யாரு? நானா? ஆமா சார். இத பாத்தீங்களா? சாப்பிட வேண்டிய வாழைப்பழத்தை சாப்பிடாம அத ஊதுபத்தி ஸ்டாண்டா யூஸ் பண்றீங்களே, அப்ப பசி எடுத்ததுன்னா ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டா வாங்கி சாப்பிட்டுருவீங்களா? கம் ஆன் டெல் மீ பிரின்சி. அஸ் அ பிரின்சிபால் நீங்களே எப்படி மிஸ்யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்டூடெண்ட் நான் மிஸ்யூஸ் பண்ண கூடாதா? All right. Go to class. Go. Cancel it, yeah. Okay. I'll meet you later. Okay, fine. Join me for a cup of tea. ஒரு நிமிஷம். என்னம்மா? காலேஜ்ல உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரு? அவங்க பேர் என்ன? எதுக்குமா கேக்குறீங்க? சும்மாதான். மீனா, தானியா, சோனியா, கார்த்திகா. ஆம்பளை பசங்க யாரும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அம்மா நான் யாரோட பொண்ணு? எங்க அப்பா யாரு? அதுக்கப்புறம் எனக்கு எதுக்குமா பாய் ஃப்ரெண்ட்? சரி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல யாரோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கு? மீனா நம்பர் 0250-333. எதுக்குமா கேக்குறீங்க? சஸ்பென்ஸ். ஹலோ, சரிங்க. யாருமா? உங்க அப்பா. என்னம்மா? இன்னைக்கு ராத்திரி அவர் வீட்டுக்கு வரலையா? கர்ணா, கர்ணா, என்ன ஒண்ணு பண்ணிடாத கர்ணா. என்ன பத்தி யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க கர்ணா. என்ன நம்பு கர்ணா, என்ன விட்டுரு ப்ளீஸ். வணக்கம் இன்ஸ்பெக்டர் சாப். என்ன விஷயம்? பாஸ பார்க்கணும். ஆஹா. ஹலோ,
பாசு பக்கத்துக்கு இன்ஸ்பெக்டர் தேவன் வந்திருக்காரு. ஓகே, நீங்க அங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட போய் சொல்லிருக்காங்க கண்ணா. எனக்கு ஒண்ணும் தெரியாது கண்ணா. நிஜமா எனக்கு ஒண்ணும் தெரியாது கண்ணா. சார், என் கிளையண்ட் கருணாகரன் கிட்ட 2 கோடி ரூபாய் பிளாக் பண்ணிருக்கேன். அப்படியா? ஆமா சார். உடனே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ரைட் பண்ணுங்க. இல்லனா அந்த பணம் உங்களுக்கு கிடைக்காது. இன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும் பத்தாது சார். எனக்கு சேர வேண்டிய பர்சன்டேஜ் கொடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஆடிட்டர் இன்ஃபார்ம் பண்ணி யாருக்கு சொல்லிடாதீங்க. தெரிஞ்சா எனக்கு கால் துப்புவாங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர் சார். ஹலோ, How are you? கருணா வரலையா? சார் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. வர 10 நிமிஷம் ஆகும். வெயிட் பண்றீங்களா? ஓகே. கண்ணா என்ன பண்ணிச்சிரு கண்ணா. காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன் கண்ணா. இதை பண்ண மாட்டேன் கண்ணா. என்ன பண்ணிச்சிரு கண்ணா. இந்த கர்ணாவுக்கு இன்கம் டாக்ஸ்ல மட்டும் இல்ல இன்டெலிஜென்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்ன ஒண்ணு பண்ணிடாத கண்ணா. என் கிளப்ல வேலை செய்யறவன் தப்பு பண்ணிருந்தா கூட பரவாயில்லன்னு விட்டுருவேன். ஆனா என் அக்கவுண்ட காப்பாத்த வேண்டிய ஆடிட்டர் என்ன காட்டி கொடுக்க நினைச்சா இப்படித்தான் ஆகும். எதிரியை கூட நான் மன்னிப்பேன், ஆனா நம்பிக்கை துரோகியை நான் மன்னிக்கவே மாட்டேன். போ, இனிமே ஒரு கண் இல்லாம அக்கவுண்ட் எழுது. உட்காருங்க உட்காருங்க. உங்களை மாதிரி மக்களுக்கு சேவை பண்றவங்க எல்லாம் எங்களை மாதிரி ஆளுகளை பார்த்து எழுந்து நின்னு எனக்கு பிடிக்காது. என்ன விஷயம்? கருணா, நான் கஷ்டப்பட்டு வளர்த்த என் தங்கச்சிக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாத ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா என்னால அவனை தண்டிக்க முடியாது. பொண்ணுக்கு அண்ணனா நான் ஏதாவது பண்ணா போலீஸ் எனக்கு தண்டனை கொடுக்கும். அதனால ஐயோ, என்ன இன்சு செடிய வெட்டுறதுக்கு புல்டோசரை கேக்குற, எறும்ப மதிக்கிறதுக்கு இந்த யானை தேவையா? 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஜெனரல் ஒர்க்கெல்லாம் இருக்குன்னு நிறுத்திட்டேன். அது மட்டும் இல்ல, எப்பவுமே எனக்கு தகுதியான ஆளுங்க கிட்ட தான் நான் மோதுவேன்னு தவிர ஒரு பையன் இவனுக்கு நான் என் பசங்களை கூட அனுப்ப மாட்டேன். ஒன்னு சொல்ற கேட்டுக்க, உன்னையும் மீறி உன் தங்கச்சி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா உன் வளர்ப்பு சரியில்லைன்னு தானே அர்த்தம். அதுக்கு வேதனைப்படு. அதை விட்டுட்டு அடுத்தவங்களை போய் பழி வாங்க பார்க்காத. இது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நோ ராஜா ராஜா குரா 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 கண்ணா No. கண்ணா கண்ணா குரா டேய். No, டேய். வாரத்துக்கு ஒரு நீ நாள் என்ன குடிக்கிற. சொன்னாலும் சரி. அதையும் நான் என்ன உனக்கு தண்ணி கடையில அடிக்க விட மாட்டேன். டேய் டேய். ஆமா, 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 ஆமா. குரா டேய் 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 குரா குரா தண்ணி குரா எடுக்கலாம், டேய். சொல்லுமா. ஏய், இல்ல, நம்ம கடையில இருந்து நானே நீ சுட்டு சொல்லுமா, நீ சொல்லுமா, சொல்லுமா ஆமா, சொல்லுமா. டேய் டேய் குரா. என்னம்மா நீ? குரா. உனக்கு அப்பா மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லம்மா. ஃப்ரெண்ட் இல்ல, இல்லையா? நான் சொல்ல வேண்டியது. ப்ளீஸ்டா டேய் டேய் குரா குரா டேய் கெஞ்சி கேக்குறா குரா. சரி, குரா போயிட்டு குரா. இந்த அப்படி பாட்லங்க. பாட்டில காணுமே. ஏடா டேய், நான் மத்தவங்க மாதிரி குடிச்சிட்டு கட்டுரை எழுதுறனா, கவிதை எழுதுறனா, பாட்டு பாடுறனா, டான்ஸ் ஆடுறனா, குடிச்சிட்டு ஃபிளாட் ஆகி குப்புற படுக்க போறேன். குடுறா டேய் பாட்லங்கடா. என்னம்மா நீ? பாட்டில் ரேஷன் கடைக்கு போயிருச்சா? அதான் ஆப்பு கோட்டர் ஆயிருச்சு. இனி மீதி கோட்டரை குடும்ப அட்டை காட்டி தான் வாங்கணும். நீ குடுக்கறது கூட நான் குடிக்கிற வரைக்கும் குடிக்கிறேன், ஏற வரைக்கும் ஏற. என்ன இது? வாஷ் பேசின்ல தண்ணியே வரலையே. நான் இப்பவே இந்தியாவுக்கு திரும்பி போறேன். அவன் வந்ததே தெரியல, போறத பத்தி பேசிட்டு இருக்கான். யார் அவன்? அதான்ப்பா உன் மெட்ராஸ் ஃப்ரெண்டு ராமநாதன். அவன் பையன் தமிழ் செல்வன். அவன் வரானதே ஏர்போர்ட்ல போய் 3 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆளே காணோம். மண்டை காய்ச்சி வந்துட்டேன். ஏன் கடைசி வரைக்கும் இருந்து கூட்டு வர வேண்டியதானே? ஆனா இமிகிரேஷன் ஆபீஸ் ஒரு டைப்பா பார்த்தாப்பா, எதுக்கு ரிஸ்க்னு நான் கழுதுக்கிட்டேன். நீ முழிக்கிற முழிக்க கண்டிப்பா டவுட் படுவாங்க. அது கரெக்ட் தான். வணக்கம் சார். அட, நீ நம்ம ராமநாத மகன் தமிழ் செல்வன் தானே? ஆமா சார். என்னையும் உங்க ஒப்ப மாதிரியா இருக்க? பின்ன உங்கள மாதிரியா இருப்பேன். லொல்லு கூட உங்க ஒப்ப மாதிரி தான் இருக்கு. நான் உட்காந்துக்கிறேன் சார். இதான் பர்மிஷனா? எப்ப எங்க தொலைஞ்ச நீ? அதை ஏன் கேக்குறீங்க சார்? இமிகிரேஷன் லைன்ல வந்துகிட்டு இருக்கும்போது பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டேன். ஒரு போலீஸ்காரர் வந்து என்னன்னு கேட்டாரு. பாம்புன்னு. இதே மாதிரிதான் பயந்து தனியா கூட்டு போய் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டு சந்து பாம்பை எடுத்து காட்டி தலைவலிக்காகத்தான் வச்சிருக்கேன்னு சொன்னேன். அப்புறம் தான் விட்டாரு. நீயே ஒரு பெரிய தலைவலி, உனக்கு என்ன தலைவலி? அதை ஏன் கேக்குறீங்க? ஏர் ஹோஸ்டஸ்ல ஒண்ணு சூப்பரா இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே எக்ஸ்ட்ரா 2 ரார்ஜ் விட்டனா பின்னி பெடல் எடுக்குது. ஓசி தண்ணியா? சார், என்னது இது? ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டீங்களா? நான் இல்ல பையன் ஒய்ஃப். அட்வான்ஸ் ஃபேமிலியா இருக்கும் போல இருக்கே. அட இல்லப்பா, நான் ஆப் தான் வாங்கிட்டு வந்தேன். ஆ. அத அவ புடிங்கி வச்சிட்டு இந்த வார கோட்டர் அடுத்த வார கோட்டர்ன்றா. அவங்களேவா? எப்படி ஓபன் பண்ணாங்க அவங்க? இப்படி தட்டி இப்படி திறக்கணும். இல்லாட்டி நாம சுத்து முன்னாடி இது சுத்திக்கும். எப்படி தட்டி பாட்டில் ஓபன் பண்ணனும் நீ எனக்கு சொல்லி தர்ற? சாரி ஜங்கிள், சாரி அங்கிள். சோட்டா சோறு போடுங்க போடுங்க. ஐயே, என்ன என்ன இப்படி நுர வந்துருச்சு? போய் ஸ்பூன் எடுத்து பாப்பா. அட, நுரைய அடக்கிறதுக்கு எதுக்கு ஸ்பூனு? அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்க. என்ன? பாத்தீங்களா? இந்த சிப்ஸை எடுத்து இத அப்படியே கையில நொறுக்கி அப்படி போட்டீங்கன்னு வைங்க, எப்படி நுரை அடங்குது பாருங்க.
கப்புனு நுரை இருந்துச்சு ஆ. பெரிய சயின்டிஸ்டா இருப்ப போல இருக்க. ஆமா, அணுசக்தி விஞ்ஞானி அப்துல் கலாம தந்ததும் தமிழ்நாடு தான். ஆஃப் நுரைய அடக்குறது எப்படிங்கிற டெக்னிக்கை கண்டுபிடிச்சதும் தமிழ்நாடு தான். அது இருக்கட்டும், அந்த சிப்ஸ் காரத்தை எடுத்து உள்ள போட்டியே, நான் எப்படி குடிக்க? இதையா இந்த இப்படிதான். சைடிஸ் சரக்கு ரெண்டையும் சேர்த்து சாத்திட்டானே. அட போயா, நான் என் பொண்டாடியை கெஞ்சி கூத்தாடி வாரத்துக்கு ஒரு குவார்டர் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். அதையும் நீ எடுத்து கல்பாடிச்சிட்டு நான் என்ன பண்றது குடிக்கிறதுக்கு? டோன்ட் வரி ஸ்ரீராம், அப்பா கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வா போ. ஆமா, இந்த தண்ணி எடுத்து நீ ஏத்திட்ட, அந்த தண்ணியை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்? ட்ரிங்க்ஸ் இல்லன்னு உங்களுக்கு யார் சொன்னது? இங்க பாருங்க. என்னப்பா அது பாட்டில்? ஆ. எப்பா ஹியூமன் பாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஹியூமன் பார் ஆயிட்டிய, லைட்ல அடிச்சியா? யா, 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 யா.